காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் பாலாறு பாலத்தின் மீது வாகனங்கள் மேலே ஏறும் பகுதி மற்றும் கீழே இறங்கும் பகுதி சேதமடைந்து இருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், இது குறித்தான தகவல்கள் என்ன, பதிவு செய்யுங்க. காஞ்சிபுரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதி செவிலிமேடு. இந்த செவிலிமேட்டிலிருந்து வந்தவாசி மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மேம்பாலம் என்பது கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. கடந்த காலங்களில் சிறிது மழையின் காரணமாகவும் வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் பாலம் பழுது ஏற்பட்டு அதனை தற்போது சரி செய்திருந்தாலும் பாலத்தின் தொடக்கம் மற்றும் முடிவு பகுதிகளில் தொடர்ந்து இந்த மழையின் காரணமாக பள்ளம் ஏற்படுகிறது. பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட அந்த வெம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருக்கிறது. அங்கிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் தினந்தோறும் வருவதால் அந்த பிரேக் டவுன் பழுதாகி இருக்கிறது. அந்த பழுதான ஒன்று அதன் பின்பாக ஒரு வாகனம் பழுதானால் அடுத்தடுத்த வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. பள்ளி நேரங்கள் மற்றும் மாலை வீட்டுக்கு செல்லக்கூடிய வேலை விட்டு செல்லக்கூடிய நேரங்களிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. இது ஒரு வாரத்தில் 3 முறை இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் உடனடியாக அந்த புதிய மேம்பாலம் அமைக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே தரைப்பாலம் சேதமடைந்திருக்கிறது, அந்த தரைப்பாலத்தை சேதம் செய்தால் மட்டுமே கனரக வாகனங்கள் அவ்வழியாக செல்லும். இந்த மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவ்வப்போது அவதியுற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுப்புகிறார்கள். இந்த 3 மணி நேரமாக தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது. ஆமை வேகத்தில் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.